போதும். நல்ல நேரத்தை வந்திருக்கேன். வாப்பா மாணிக்கம், உட்காரு, சாப்பிடுப்பா. இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டு வரேன். என்ன குழம்பு? வத்த குழம்பு. அதுவும் எங்க சித்தி வச்சாங்க பாரு. அப்பா ஒரு புடி பிடிச்சிட்டு வரேன். காலையில இருந்து உங்க சித்தி இங்கதான் இருக்கிறா, இப்பதான் சாப்பிட்டா. ஏண்டா மாணிக்கம், பாட்டி வேற நம்ம வேறயா? சாப்பிடுன்னு சொன்னா சாப்பிட வேண்டியதானே? சாப்பிட்டேன்னு ஏன் போய் சொல்ற? சக்களத்தி மகனுக்கு சரியா சமைச்சு போடலன்னு நாங்கெல்லாம் உன்னை திட்டுவோன்னுதான். பாட்டி, தாம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, சித்திக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறான் பாரு. அதான் அவன். என்னமோப்பா, நமக்கு கடவுள் வசதி வாய்ப்பை கொடுக்காட்டியும் உனக்கு சகிச்சுக்கிற புத்தியை கொடுத்துருக்கானே, அதுக்கு நாம நன்றியை தான் சொல்லணும். அதான் உண்மை தெரிஞ்சு போச்சு இல்ல. தட்ட வைங்க. இரு வரேன். ஏடா மோர் குழம்பா? கறி மீன்லாம் கிடையாதா? என்ன பண்றது, உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க சாப்பிடுவீங்க. அது சரி, நாளைக்கு எங்கேயும் போயிடாத. ஏன் நாளைக்கு கறி குழம்பா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. டிவி ஸ்டேஷன்ல இருந்து நம்மள நாட்டுப்புற பாடலை பாட சொல்லி திரும்பி அழைப்பு வந்திருக்கு. அப்படியா? பாட்டி, நாளைக்கு நாங்க பாடணும். தெம்பா பாடுறதுக்கு நிறைய போடுங்க. சாப்பிடப்பா. இந்தா ஊத்திக்கிட்டுமா? குழம்பு ஊத்திக்கோ. பொரியல் வைங்க. ஆத்து வண்டல் ஓடி பூத்ததடி நாணல், பூத்த நாணல் ஓரா நான் காத்திருப்பேன் வாடி, நான் காத்திருப்பேன் வாடி. கும்பகோணம் கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே, கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே, அடியே சோடி குயிலே, ஓ கொலுசு காலு பரிசம் போட என்ன தூண்டு மடி, அடி என்ன தூண்டு மடி. கும்பகோணம் கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே, அடியே ஜோடி குயிலே. நீரெடுக்க நீ வந்து நீரெடுக்க நீ வந்து ஏசக்கிளியே, யார் நெஞ்செடுத்து போனதென்னவும் பாத வழியே. தேரோட்டம் பார்க்க போனேன் ஆசக்கிளியே, நீதான் தேவோர வந்ததென்ன என் பாத வழியே. மாறாப்பு சேல கண்டு மயங்கி போனே, நாள் பூராத்தான் பெருமூச்சா இறங்கிய போன.
மனசுப்படி நீ நடந்தா மனசுப்படி நீ நடந்தா மனப்பார முறுக்கு இருக்கு நான் தாரேன் உனக்கு ஓட்டா தவறாது கணக்கு மறவாமே நீ வரத்த வழியும் தான் குறுக்கு வயவரப்புமே இருக்கு இள வயசுந்தான் எனக்கு கருவோரம் நீயும் வந்தா அடிக்குமே காத்து கணுக்காலை சேலை கொத்தே அசையுமே கேட்டு கும்பகோணம் கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே கும்பகோணம் கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே அடியே சோடி குயிலே ஓ கொலுசு காலு பரிசம் போட என்ன தூண்டு மடி அடி என்ன தூண்டு மடி கும்பகோணம் கொழுந்து வெத்தல கொண்டாடி மயிலே அடியே சோடி குயிலே. என்னங்க இது? கிராமிய பாட்டு. ஆமா, இது என்ன வீடா வயக்காடா? உங்க பேர் என்ன? ராஜா. என் பேர் மாணிக்கங்க. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? PhD படிச்சு. நான் நாட்டுப்புற பாடல்களை பத்தி PhD பட்டத்துக்காக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாட்டுப்புற பாடல்களை பாடணுங்கிற ஆர்வமும் ஆராய்ச்சி செய்யணுங்கிற எண்ணமும் எப்படி வந்துச்சு? அது எங்க தாத்தா இருக்காரு. இப்ப அவர் இல்லைங்க, செத்துட்டாரு. அவர் பேர் மதுரப்பட்டி மருதப்ப சேர்வு. அவர் ஒரு காந்தியவாதி. அடட. கிராமிய கலையில ஈடுபாடு உடையவர். அவரோட பாதிப்பு தான். அதான் இவனை தொத்திச்சு. இவகிட்ட இருந்து இப்ப என்கிட்ட தொத்திச்சு. அடியே பாடினது யார் தெரியுமில்ல? நம்ம மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையோட பேரன். டாக்டர் பட்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கான். கடைசியில பார்த்தா நம்ம சொந்தக்கார பையன். அதானே பார்த்தேன். என்ன ஒரு சங்கீத ஞானம் அந்த முகத்துல, எப்படி ஒரு புத்திசாலித்தனம். நீ உச்சி உச்சி கொட்டுறத பார்த்தாலே பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பொண்ணுக்கு பேசி முடிச்சிருவான். இத பாருங்க, நீங்க எப்போ எதை ஒழுங்கா முடிச்சிருக்கீங்க? இந்த பையனையாவது ஒழுங்கா புடிச்சு நல்லபடியா பேசி முடிச்சிருங்க. முடிச்சிடுறேன். ராஜா, நீ டிவில நல்லா பாடுனாப்பா. தேங்க்ஸ். நான் எப்படி சார் பாடினேன்? நீ நாக்கால பாடுனேன். உங்களை மாதிரி மூக்கால பேசுறதை விட நாக்கால பாடுறது எவ்வளவு மேலு. பேச வந்துட்டீங்க, போங்க சார். வைத்தியக்காரன் வணக்கம். வணக்கம் சார். ராஜா, டிவில உன் ப்ரோகிராம் நல்லா நான் எப்படி சார் பாடினேன்? நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்தியில வந்து பாடுன. முந்திரி பழத்தை விட முந்திரி கொட்டதான் விலை ஜாஸ்தி. போங்க. டிவில உங்க ரெண்டு பேர் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. both did well. ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா பாடுனீங்க. தாய்க்குளம் தாய்க்குளம் தான்டா. என்ன சமமான தீர்ப்பு பாத்தியா? நம்ம எப்படி போனோமா? ஏன்பா, குரங்குல இருந்துதான் மனுஷன் வந்தான்றதை நிரூபிக்கிறது இப்படி மரத்து மேல ஏறிக்கிறது? இறங்குப்பா. படிப்புல வர போயிட்டு இருக்கோம். கீழே விழுந்தீங்கன்னா தெரியும், சங்கு ஊதிடுவாங்க. నేను వినా రఘుబర నన్ను బ్రో. என்ன தேவரையா, எங்க புறப்பட்டீங்க? கணக்குல இந்த வருஷம் பொண்ணு கல்யாணம் பண்ணியே ஆகணும். ஜாதகத்தை எடுத்துட்டு போய் ஜோசியரை பார்த்துட்டு வாங்கன்னு என் பொண்டாட்டி பத்திரகாளி இல்ல. ஆமா. உனக்கு என்ன அவ்வளவு சந்தோஷம்? அவ துரத்தி விட்டான். ஆமா, மாப்பிள்ளை பார்த்தாச்சா? பாத்துட்டேனே. எங்க? ராத்திரி. ராத்திரிலையா? டிவிலையா? டிவி இல்லையா? அதான் நேத்து டிவியில பாடினானே, மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையோட பேரன். அவனை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அவனை எங்க பிடிக்கிறது, எப்படி பிடிக்கிறதுன்னு தான் புரியல. கவலையை விடுங்க, இருக்கவே இருக்கிறான் இந்த உலகநாதன். நான் பிடிச்சு தரேன். அவனை எப்படியா உனக்கு தெரியும்? என் மருமக மூலமா பிடிச்சிடுறேன். என் மருமக பிள்ளை யாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல? யாரு? எங்க அக்கா அம்மாவன் மாணிக்கம். 12 வயசு வரைக்கும் இந்த ஊர்ல தான் படிச்சுக்கிட்டு இருந்தான். நீங்க மாப்பிள்ளைய ஆக்க நினைக்கிறவரும் அவனும் தான் நேத்து முந்திக்கு முந்தி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அவரும் இவனும் மூக்கும் சளியும் போல அவ்வளவு நெருக்கம். மதுரப்பட்டி மருதப்ப சேர்வையுடைய சம்சாரம் அவங்க பேரணியும் எங்க மாணிக்கத்தையும் ஒன்னா நினைப்பாங்க. இவன் சொல்லிட்டா அவங்க தட்டவே மாட்டாங்க. கணக்குல
நீர் அந்த பையன் வீட்டோட பேசி இந்த கல்யாணத்தை கச்சிதமா முடிச்சிட்டீங்கன்னா உமக்கு 2 ஏக்கர் தென்னந்தோப்பு. ஆஹாஹாஹா. தேவரையா தேவாமிர்தமான வார்த்தையை சொல்றீங்க. முடிக்காம இருப்பேனா? எதுக்கும் உங்க பொண்ணோட போட்டோவை கொஞ்சம் கொடுங்க. கொடுத்துட்றேன். அப்ப நீங்க புறப்படுங்க. 8 மணிக்கு மேல ஜோசியர் ஐயா வீட்டுல இருக்க மாட்டாரு. ஏன்? போதுங்க.